பணத்தை ஈர்க்கும் வழிகள் வேஸ் டு அட்ராக்ஷன் மணி என்பது வெறும் கடின உழைப்பு மட்டுமல்லங்க. அது ஒரு விதமான மனநிலை மற்றும் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயமாகும். சரிங்களா? பணத்தை உங்கள் வசம் ஈர்க்க உதவும் சில முக்கியமான வழிமுறைகளை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் பணத்தை எப்படிலாம் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கைக்கு பணம் தங்காமல் இருக்குது, அதை எப்படி நம்ம நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, பணத்தை பற்றிய மனநிலை, மணி மைண்ட் செட்டு. பணத்தை நேர்மறையான கண்ணோட்டத்துடன் பாருங்கள். சரிங்களா? பணம் கிடைப்பது கடினம் அல்லது பணம் தீயது என்று எண்ணங்களை மாற்றி, பணம் ஒரு கருவி, அது என் வாழ்க்கையே மேம்படுத்தும் என்ற நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? பணம் எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் கைக்கு வரும். சரிங்களா? கையில் நிற்கணும். என் கையில் பணமே நிற்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நிற்கவே நிற்காது. என் கையில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு எப்பயுமே நான் வேஸ்ட் செலவு பண்ண மாட்டேன். என் கையில் எப்பயுமே பணம் எப்படியும் காசு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் பண்ணுங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம திங்க் பண்ணோம்னா அது மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் மட்டும்தான் அது பலன் கிடைக்கும். அது நெகட்டிவாக திங்க் பண்ணால் அது நெகட்டிவாகவே போயிடும். அதனால் என்கிட்ட பணம் நிறையா இருக்கும். நான் என்னென்னா பணம் கிடைப்பது கடினம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவுசெய்து நினைக்காதீங்க. எப்படி நினைக்கணும், பணம் ஒரு கருவி, அது என் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருங்க. சரிங்களா? அது இருந்தாவே போதும், நம்ம கையில் பணம் எப்பயுமே நிற்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சேமிப்பு மற்றும் முதலீடு. பணத்தை சேமிப்பது மட்டும் போதாது, அதை வளர்க்க வேண்டும். ஆமாம், பணம் இப்போ 10 ரூபா சேர்க்குறோம் அப்படின்னா அதை சேர்த்து 10 சேர்த்தா 100 ரூபா சேருதுன்னா அதை அப்படியே வச்சுருக்கக்கூடாது. அந்த 100 ரூபாயை வச்சு அதிகமாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 50, 30, 20 விதி. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். போன வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன். 50, 30, 20 அப்படின்னா என்ன அது என்ன விதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன். உங்கள் வருமானத்தில் 50% தேவைகளுக்கும், 30% விருப்பங்களுக்கும், 20% கட்டாயம் சேமிப்புக்கும் அல்லது முதலீட்டுக்கும் ஒதுக்குங்கள். சரிங்களா? அதாவது 50% குடும்ப செலவுகளுக்கு தனியாக ஒதுக்குறீங்க. ஏன்னா குடும்ப செலவுங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி பர்சன்டேஜ் குடும்பத்துக்காக ஒதுக்கிடுங்க. 30% நம்மளுக்குன்னு ஒரு சுய வெறுப்பு இருக்கும்ல, சந்தோஷங்களுக்கு, நம்மளோட சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30% யூஸ் பண்ணிக்கோங்க. 20% கண்டிப்பாக சேமிக்கணும். இல்லைன்னா அதை வச்சு ஏதாவது முதலீடு பண்ணணும். அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸில் போடுறது. இந்த 20% கண்டிப்பாக அதை ஒதுக்கிடுங்க. சேமிப்புக்குன்னு ஒதுக்கலாம், இல்லாட்டி அதை வச்சு ஒரு முதலீடு பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், அதில் போடணும், வருமானம் ஈட்டணும், 10 ரூபாய் போட்டு 20 ரூபா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து, பணத்தை வெறும் வங்கி கணக்கில் வைக்காமல் தங்கம், பங்குகள், அதாவது நிதிகளில் முதலீடு செய்து பணத்தை பெறுங்கள். அதாவது எப்படின்னா, நம்ம காசை போட்டு சேமித்து வைக்கிறோம். அதாவது எதுலைன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போகிறோம்னா அவ்வளோக்கு அதுக்கு வட்டியே கிடைக்காது. ஆனால் அதவே ஒரு பிஸ்னஸில் போட்டோம் அப்படின்னா, லாபகரமான பிஸ்னஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் என்ன இருக்கோ அதில் போட்டிங்கன்னா அதில் நிறைய வருமானம் சம்பாதிக்கலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம்னா நம்ம போடுறதுக்கு நல்லாவே அவங்க வட்டி கொடுக்குறாங்க. அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு நீங்கள் சேமிப் பண்ணலாம். இல்லை நகைகள் ஏதாவது வாங்கி வைக்கலாம். இப்போ நகை ரேட்டு அதிகமாகவே இருக்கனால நம்ம இப்போதைக்கு விற்கிற வேலைக்கு நம்ம நகை வாங்கிட்டோம்னு வச்சுக்க, இன்னும் அதிகமாகிடுச்சுனாலும் நம்மளுக்கு இருக்கும்போது கவலை இருக்காது. சரிங்களா? இல்லாட்டி ஒரு இடங்களை வாங்கி போடலாம். ஏதாவது இடம் கிடைக்கிது விற்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி இடம் நம்ம பொருளில் போடலாம். இடத்துக்காக நம்ம செலவு பண்ணுறதால தப்பே இல்லை. அது என்னைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம முதலீடு செய்யலாம். சரிங்களா? அந்த 20% ஒதுக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேமிக்கலாம். இல்லாட்டி இதை மாதிரி ஒரு நகை வாங்குறதோ, ஒரு இடம் வாங்குறதோ, ஒரு பிஸ்னஸில் போகிறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து, அந்த மாதிரி பண்ணும்போது முதலீடு பணத்தை அதிகமாக பெருக்கி கொடுக்கும். பல வருமான ஆதாரங்கள், மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ், அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. சரிங்களா? உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த திறமைகளை பயன்படுத்தி கூடுதல் வருமானம் ஈட்ட வழிகளை தேடணும். இப்போ நான் என்னென்னா
ஒரே விஷயத்தில் மட்டும் நம்ம இப்போ எனக்கு மளிகை கடை வச்சுருக்கேன், அதை பற்றி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையிலேயே இருக்கக்கூடாது. சரிங்களா? வேறு என்ன உங்களுக்கு செய்ய முடியும், வேறு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு 4-5 பிஸ்னஸாவது நம்ம பண்ணணும். அதாவது குறைஞ்சது ஒரு 3 பிஸ்னஸாவது நம்ம பண்ணணும். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரே பிஸ்னஸ்லேயே போனோம்னா ஒன்று நஷ்டமாயிடுச்சுன்னா அதுலேயே நம்ம முடங்கிடுவோம். சரிங்களா? இப்போ ஒரு 3 பிஸ்னஸ் இருக்குன்னா 1 நஷ்டத்தில் போனாலும் 2 லாபகரமாக போகும். அதுக்காக தான் சொல்கிறேன், தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம ஒரு 2-3 பிஸ்னஸை பண்ணினாதான் நம்மளோட ஒரு நஷ்டம் தெரியாது, லாபத்தை மட்டுமே பார்க்க முடியும். சரிங்களா? அதனால மல்டிபிளாக குறைஞ்சது ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்காக எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், மல்டிபிள் நிறையா நம்ம வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது ஆன்லைன் சேவைகள், இசேவை மையம் ஆரம்பித்து அந்த மாதிரி பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீடியோவாக எடுத்து அதை போட்டு அது மூலிமா வருமானம் சம்பாதிக்கலாம். அடுத்து யூடியூப் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ, அதாவது டெக்கு சம்மந்தமாக ஏதாவது, யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் தெரியுமா, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது விஷயம் தெரியுமா, இல்லை சமையல், குக்கிங்கு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இல்லை டீச்சிங் நல்லா டீச் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீச் பண்ணுற விஷயங்களை வீடியோவாக எடுத்து நீங்கள் போடும்போது அது மூலமாகவும் நிறைய வருமானம் வரும். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரீலான்சிங் அது மூலியமாகவும் நிறைய வருமானம் வரும். ஓகேங்களா? 4th ஒன் என்ன அப்படின்னா ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் எதை அதிகம் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள். நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை ஈர்க்கும். சரிங்களா? நம்ம பாசிட்டிவாக நினச்சா நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். ஆனால் நெகட்டிவாக நினச்சோம்னா நெகட்டிவாக தான் நடக்கும். அதனால் எப்போயுமே நம்ம பாசிட்டிவாக நினச்சா நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அஃபர்மேஷன் அப்படின்னா நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், செல்வம் என்னிடம் சேர்கிறது போன்ற வாக்கியங்களை தினமும் சொல்லணும். சரிங்களா? அதாவது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன், செல்வம் என்னிடம் சேர்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம், அந்த வாக்கியத்தை நம்ம அந்த சொல்ல நம்ம வார்த்தைகளை மறுபடியும் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாகவே நடக்கும். சரிங்களா? நம்ம சொல்கிற மூலிமா நடக்குமா அப்படிங்கிறது உண்மைதாங்க, கண்டிப்பாக நடக்கும். நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அடுத்து விசுவலைசேஷன், நீங்கள் விரும்பும் நிலையை அடைந்து விட்டதாக கற்பனை செய்து பாருங்கள். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நல்ல லாபகரமாக நிறைய பிஸ்னஸ் பண்ணி அதில் எல்லாத்துலேயுமே நிறைய லாபம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸும் வெற்றியாக ஆன மாதிரி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாமே நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காகவும் இருக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓகேங்களா? அடுத்து புதிய திறமைகளை கற்றல், பணம் எப்போதும் அதிக மதிப்புள்ள திறமைகளை தேடி செல்லும். உங்கள் துறையில் உங்களை விட சிறந்தவராக மாற்றிக்கொள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டே இருங்கள். அதாவது பணம் எப்போதுமே அதிக மதிப்புள்ள திறமைகளை தேடி தான் வரும். சரிங்களா? நம்மளுக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னா அதை தேடி தான் பணமும் நம்மளை தேடி வரும். நம்மளுக்குள்ளே நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை சம்மந்தமாக நுணுக்கங்கள் தெரிஞ்சாவே போதும், அதை எப்படி நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம், அதை எப்படி நம்மக்கிட்ட கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நுணுக்கங்கள் தெரிஞ்சாவே போதும், நிறைய சம்பாதிக்கலாம். கொடுப்பதன் மகிமை, அதாவது மற்றவர்களுக்கு உதவும் தானம் செய்வதும் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு வழியாக கருதப்படுகிறது. அதாவது காசை நம்ம சேர்த்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கனால ஒன்றுமே ஆகாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நம்ம செய்கிறனால நம்ம 1 மடங்கு செஞ்சால் அது 10 மடங்கு நம்மளுக்கு தேடி வரும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு மன நிறைவாக தருவதோடு மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் தரும். அது உண்மைதாங்க. நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அதுக்கு ஒரு மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். ஆனால் நம்ம அதோடு விட்டு போகாது. நம்ம 1 மடங்கு செஞ்சு அப்படின்னா அது பல மடங்கு நம்மளுக்கு திருப்பி தரும் அப்படிங்கிறதான் உண்மை. குறிப்பு என்ன அப்படின்னா, பணத்தை ஈர்ப்பது என்பது ஒரு நாளில் நடப்பது அல்ல. அது உங்கள் தொடர்ச்சியான முயற்சி மற்றும் நேர்மறையான அணுகுமுறையில் உள்ளது. இந்த வழிகளில் நீங்கள் முதலில் எதை முயற்சி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் இருந்தால் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.